அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ்க்குள்ள போலாமா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் உங்க 2 பேர் பேரு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். என்னோட பேர் வந்து என்ன முதல்ல நான் சொல்லிடுறேன். என்னோட பேர் வந்து ஆஷிகா. இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் தமிழ் எடுப்பேன். ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணி கேளுங்க, எதுனாலும் சொல்றேன். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது மேம். சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. மேம் என் பேர் பிரியா மேம். ம் நர்சிங் டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். 3 ம் இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. நீங்க ஹிதாயத்துன்-நிஷா? டிப்ளமோ இன் மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகேம்மா. இப்போ இன்ஷா அல்லாஹ் கிளாஸ்க்குள்ள போலாமா? எஸ் மேம். போலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ வந்து செய்யுள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வாழ்த்து. ஓகேங்களா? வாழ்த்துல நம்மளுடைய கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லும் போது வேணா ஆன் பண்ணிக்கோங்க. மேம் ஸ்கிரீன் அந்த கார்னர்ல இருக்கு. இப்போ கரெக்டா இருக்கா? இல்ல மேம், இன்னும் கார்னர்ல தான் இருக்கு. இப்போ நேரா இல்லையா? ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? இல்ல மேம், ஃபுல் சென்டர் புரியல. கார்னர்ல இருக்கு. எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் மாதிரி இருக்கேம்மா. இப்போ பாருங்க. மேம் ஸ்ட்ரைட்டாவே வரல மேம், இன்னும் அந்த கார்னர்ல தான் மேம் இருக்கு. ஜூம் பண்றதெல்லாம் கார்னர்ல தான் மேம் தெரியுது. அப்படிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இப்போ ஓகேங்களா? இப்போ ஓகே மேம். ம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து செய்யுள். செய்யுள்ல வந்து வாழ்த்து. இந்த புக்ல நம்ம வந்து வாழ்த்த மூணு பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இது என்னென்ன பகுதி, வாழ்த்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இதுல பார்க்கலாம். முதல்ல இதுல பார்க்கலாம். அன்பு நிறைந்த மாணவர்களே, வாழ்த்து என்னும் சொல்லுக்கு போற்றுதல், இயல்புகளை கூறுதல் என்னும் பொருட்கள் உண்டு. வாழ்த்து அப்படின்னா ஒருத்தவங்களை போற்றி பேசுறது, அவங்களுடைய இயல்புகளை வந்து கூறுறது. இயல்புனா என்னது? அவங்களுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் கூறுறது. இது எல்லாத்தையும் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்து என்னும் இப்பகுதியில் இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து என்று 3 பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. ஓகேங்களா? இதுல நம்ம பார்க்க போறது இறை வாழ்த்து, அடுத்து நம்ம பார்க்க போறது மொழி வாழ்த்து, அதுக்கடுத்து நாட்டு வாழ்த்து. நம்ம இந்த புக்கை பொறுத்த வரைக்கும்
ராமலிங்க அடிகளார் வந்து 3ஆ இத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ராமலிங்க அடிகளார் வாழ்த்துல இறை வாழ்த்த பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதியார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வாழ்த்த பத்தி சொல்லியிருக்கறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? முதற்கண் ராமலிங்க அடிகளாரின் பாடல்களுள் ஒன்றினை இறை வாழ்த்து பாடலாக படிக்க இருக்கிறீர்கள். இறை வாழ்த்து என்பது இறைவனை வாழ்த்தி வழங்குதல் என பொருளப்படும். தாம் எடுத்துக்கொண்ட செயல் இடையூறு இன்றி இனிது நிறைவேற இறைவனை வாழ்த்தி அச்செயலை தொடங்குவது மரபு. இம்முறை பற்றி இங்கு இறைவாழ்த்து பகுதி இடம்பெற்றுள்ளது. இறைவாழ்த்துல நம்ம உதாரணத்திற்கு ராமலிங்க அடிகளாருடைய ஒரு பாடலை நம்ம எடுத்திருக்கோம். அதுதான் திருவருட்பா. பின்னாடி வரும் திருவருட்பா. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் இறைவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியத்துல எந்த ஒரு இடையூறும் இல்லாம அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு மரபா, அதாவது ஒரு வழிநடையா வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறை வாழ்த்துல சொல்றாங்க. புரியுதுங்களா? ஹலோ. புரியுது மேம். இதுல வந்து வாழ்த்து என்னும் சொல்லுக்கு போற்றுதல், இயல்புகளை கூறுதல், இதுதான் இதனுடைய பொருள். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்றேன், நீங்க லைட்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல வாழ்த்துல இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. அதுக்கப்புறம் தாம் எடுத்துக்கொண்ட செயல்கள் இடையூறு இன்றி இனிது நிறைவேற இறைவனை வாழ்த்தி செயலை தொடங்குவது மரபு. அதாவது நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை செஞ்சா அதுல எந்த ஒரு தடங்களும் இருக்காது, நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரபா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் இதுல இம்பார்ட்டன்ஸ், முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் இதனுடைய நோக்கம், அதாவது இந்த பாட்டுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. இறைவனின் சிறப்புகளை விவரிப்பீர்கள். அதாவது இந்த பாட்டு மூலயமா இறைவனுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் விரிவா சொல்றது. எச்செயலையும் இறைவனை வணங்கி பின் தான் வந்து நம்ம தொடங்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துரைக்கிறோம். இறைவனை வணங்குவதால் நன்மை உண்டாகும் அப்படின்றத நம்ம விளங்கிக்கிறோம். இது எல்லாம் தான் இந்த பாட்டுடைய நோக்கமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த நூலுடைய ஆசிரியர் பார்க்க போறோம். இப்ப இந்த வாழ்த்துடைய ஆசிரியர் வந்து ராமலிங்க அடிகளார். இந்த நூல் பேரு திருவருட்பா. திருவருட்பால இருந்து ஒரு பாட்டு எடுத்து இதுல கொடுத்திருக்காங்க. இந்த நூலுடைய ஆசிரியர் ராமலிங்க அடிகளார். இவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் வந்து திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம். இதெல்லாம் இவங்க எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான புக்ஸா இருக்கு. உங்கள் பாடப்பகுதியில் உள்ள பாடல் திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ளது. கீழே ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க, செய்யுள். அந்த செய்யுளுக்கு வந்து திருவருட்பால வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருவருட்பா அத எப்படி வந்து பிரிக்கிறாங்கன்னு இதுல சொல்றாங்க பாருங்க. ஓகேங்களா? திரு பிளஸ் அருள் பிளஸ் பா, திருவருட்பான்னு இருக்கா, அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்? திரு பிளஸ் அருள் பிளஸ் பா. புரியுதுங்களா? புரியுது மேம். இறைவனின் திருவருளால் பாடப்பட்டது அல்லது இறைவனின் திருவருள் வேண்டி பாடப்பட்ட பாடல்கள் அடங்கிய நூல் தான் இது. அதாவது இறைவனுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி பாடினதாலும் இறைவனுடைய திரு அருளால் தான் இது பாடப்பட்டதும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலை. இப்ப ராமலிங்க அடிகளார் அவங்க அந்த ஆசிரியருடைய அவங்களுடைய குறிப்பு இதெல்லாம். ராமலிங்க அடிகள்
கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூருக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்தவர். இதுல டவுட் இருக்கலாம். கடலூர்ல பிறந்தாங்களா, வடலூர்ல பிறந்தாங்களா, மருதூர்ல பிறந்தாங்களான்னு. மருதூர்ல தான் பிறந்திருக்காங்க. ஓகேங்களா. கடலூர் மாவட்டத்துல வடலூருக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்தார். இவரது தந்தையர் ராமையா பிள்ளை, தாயார் சின்னம்மையார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். இவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய அறிய மனிதர், சமரச சன்மார்க்கம், ஜீவ காருண்ய ஒழுக்கம் ஆகியன இவரது தலை சிறந்த கொள்கைகள். இவருடைய இறை கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா சமரச சன்மார்க்கம், ஜீவ காருண்ய ஒழுக்கம். இந்த ரெண்டும் இவர் இறைவனை பத்தி அதிகமா சொன்ன ஒரு தலை சிறந்த கொள்கைகளா இருக்கு. பசியால் வாடுவோரின் துயரை போக்கும் வகையில் வடலூரில் சத்திய தர்மசாலையை அமைத்தார். இவரை வள்ளலார் என்று மக்கள் அன்புடன் அழைத்தனர். இவங்கள மக்கள் எப்படி கூப்பிடுவாங்க? வள்ளலார் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இவங்க பசியில வாடுறவங்களுக்கு பசிய போக்குற விதையில வடலூர்ல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு தர்மசாலை அமைச்சு வச்சிருக்காங்க. இவங்கள பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரியுதுங்களா? புரியுது மேம். தன் மதிப்பீடு வினாக்கள். வாழ்த்து அப்படின்னா பொருள் தருகன்னு சொல்றாங்க. வாழ்த்துனா நான் முன்னாடி இம்பார்ட்டன்ஸ் ஹைலைட் பண்ணல, அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? வாழ்த்துனா வாழ்த்து என்னும் சொல்லுக்கு போற்றுதல், இயல்புகளை கூறுதல் எனும் பொருள்களை உண்டு. ஆமா, போற்றுதல், இயல்புகளை கூறுதல். வாழ்த்து அப்படின்னா ஒண்ணு நம்ம போற்றி சொல்லணும், இல்லைன்னா அதனுடைய இயல்பு, அதனுடைய சிறப்பை நம்ம சொல்லணும். அதான் அதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? எஸ் மேம். ராமலிங்க அடிகளாரை மக்கள் எவ்வாறு அழைத்தனர்? இவரை வள்ளலார் என்று மக்கள் அன்புடன் அழைத்தனர். ஓகே. திருவருட்பா பிரித்து எழுதுக. திரு பிளஸ் அருள் பிளஸ் பா. ஒருத்தவங்க இல்லையா? மேம் இருக்கேன் மேம். நீங்க ஒரு ஆன்சர் அப்படியே மாத்தி சொல்லுங்க. செயற்பாடுகள். இதுல உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லாமே? இந்த 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுச்சு மேம். மக்கள் எவ்வாறு அழைத்தனர்னா வள்ளலார். ஓகே மேம். அடுத்தது பாருங்க. பாடலை பிழையற படித்தல், பாடலை இனிய இசையுடன் பாடுதல், ராமலிங்க அடிகளார் பற்றிய செய்திகளை கேட்டும் படித்தும் அறிதல். இப்ப கீழே நம்ம அந்த பாட்டுக்கு போலாம். இந்த பாட்டை வச்சுதான் மேல அவ்வளவு சொல்லியிருக்காங்க. இறைவனை வாழ்த்தி சொல்லியிருக்காங்க. இது திருவருட்பால வந்திருக்க ஒரு சின்ன செய்யுள் மாதிரி. ஓகேங்களா? கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே, காணாருக்கும் கண்டவருக்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லாருக்கும் மாற்றாருக்கும் வரமளிக்கும் வரமே, மதியாருக்கும் மதிப்பவருக்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. ஓகேங்களா? இது செய்யுள். இந்த செய்யுள்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல சில வேர்ட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு புரியாத வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ்க்கு பக்கத்துல குறிப்புன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? பொருள் கொடுத்திருக்காங்க. களிப்புன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க. கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே. ஓகேங்களா? களிப்பருளும் அப்படின்னா மகிழ்ச்சி. கல்லாருக்கும் கற்றாருக்கும் அப்படின்னா, கல்லார்னா படிக்காதவங்க, கற்காதவங்க. கல்லார்னா படிக்காதவங்க, கற்றார்னா படிச்சவங்க. படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம அனைவருக்கும் இன்பம் தரக்கூடிய இறைவனே.
இதுதான் கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே. புரியுதுங்களா? காணாருக்கும் கண்டவருக்கும் கண்ணளிக்கும் கண்ணே. காணாருக்கு அப்படின்னா குருடர், பார்க்க முடியாதவங்க காணார். கண்டவர்னா பார்க்க முடியறவங்க. இவ்வுலகை காண முடியாத குருடர்களும் காண்பவர்களுக்கும் அறிவு கண்ணை அளிக்க வல்லவன். இதுல வந்து இறைவனை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, வல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? காணார்னா காண முடியாத குருடர்கள், கண்டவர்கள்னா பார்க்க முடிஞ்சவங்க. கண்ணளிக்கும் கண்ணே, கண்ணளிக்கும்னா அவங்களுக்கு அறிவு என்ன கொடுத்திருக்காங்க, அறிவு கண்ணை அளித்த வல்லவனே அப்படின்னு சொல்ற மாதிரி. வல்லாருக்கும் மாட்டாருக்கும் வரமளிக்கும் வரமே. வரமளிக்கும் அப்படின்னா செய்து முடிக்கும் திறனை வந்து கொடுக்கறது தான் இதுல வரமளிக்கும் வரம். அதை வந்து அந்த வரத்தை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, செய்து முடிக்கும் திறன். அததான் ஒரு செயலை செய்து முடிக்கும் திறம் உடையவருக்கும் அந்த செயலை செய்து முடியாதவர்களுக்கும் அந்த முடிக்கும் ஆற்றலை அளித்த வல்லவனே. அதாவது அந்த செயலை செய்ய முடிச்சவங்களுக்கும் அந்த செயலை செய்ய முடியாம இருப்பாங்களா அவங்களுக்குமே அந்த செயலை அவங்க என்ன செய்ய வைக்கிறாங்க, இறைவன் தான் செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை வல்லவனே அப்படின்னு சொல்லி இங்க புகழ்றாங்க. புரியுதுங்களா? ஓகே மேம். மதியாருக்கும் மதிப்பவருக்கும் மதி கொடுக்கும் மதியே. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நடுநாயமாக விளங்கக்கூடியவனே. மதியாருக்கும் மதிப்பவருக்கும் மதி கொடுக்கும் மதியே. இது வந்து கீழே உள்ள லைனுக்கு. நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவே. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நடுநாயமாக விளங்கக்கூடியவனே. இதுல வந்து நல்லவருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவே. நரர்கள் அப்படின்னா யாரு, சுரர்கள் அப்படின்னா யாரு? நரர் அப்படின்னா மக்கள், சுரர் அப்படின்னா தேவர். மக்களுக்கும் தேவர்களுக்கும் நலம் கொடுப்பவனே. இதுல நல்லா பாத்துக்கோங்க. நரர் அப்படின்னா மக்கள், சுரர் அப்படின்னா தேவர். தேவர் ஞானி இவங்கள நல்லவருக்கும் தீயவருக்கும் நடுநாயகமாக விளங்கக்கூடியவன். மேல உள்ள லைனுக்கு அதை முடிச்சாச்சு. கீழே உள்ள லைனுக்கு நரர்கள் சுரர்கள் அப்படின்னா மக்கள், தேவர். மக்களுக்கும் தேவர்களுக்கும் நலம் கொடுப்பவன். எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே. என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. உலகில் வாழும் யாவரும் கண்டு மகிழ்ந்து வணங்கி வாழ்த்த அம்பலத்தின் கண் திருக்கூத்தாடுகின்ற சிவபெருமானே. இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் ஒரு நாட்டியம் ஆடுகின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா சிவபெருமான். ஓகேங்களா? இத ஹைலைட் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த இடத்துல பொதுவான நிலையில வந்து நடனம் ஆடுறவங்க அப்படின்னு சொல்லி யார் இதுல வந்து திருவருட்பால ராமலிங்க அடிகளார் யார் வந்து இந்த மாதிரி பொது இடத்துல நடனம் ஆடுறாங்கன்னு சொல்லி குறிச்சு சொல்றாங்க அப்படின்னா அது யாரு, சிவபெருமானே. நான் சொல்லும் சொல் மாலையை ஏற்றி எனக்கு அருள் செய்வாயாக. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? லைன்ல இருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஒருத்தரா இந்த செய்யுளை மட்டும் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் ரீட் பண்றீங்க? நான் படிக்கவா? கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே. காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே. நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே.
எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. ஓகே. இன்னொன்னு ஒருத்தவங்க திருவருப்பா. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பருளும் கழிப்பே, காணாருக்கும் கண்டவருக்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லாருக்கும் மாற்றாருக்கும் வரமளிக்கும் வரமே, மதியாருக்கும் மதிப்பவர்க்கும் மதிக்கொடுக்கும் மதியே, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடுவே, நரர்களுக்கும் கரர்களுக்கும் நலன்கெடுக்கும் சுரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. ஓகே. ஓகேங்களா? இதுல வந்து இது செய்யுள். இந்த செய்யுள்ல வந்து நம்ம எழுதும் போது எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்குமே வரக்கூடாது. ஓகேங்களா? இக்கு, இந்த நடுவுல போடுற இக்கு, எந்த இடத்துல என்ன போடணும், அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பருளும் கழிப்பேன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கழிப்பே வரைக்கும் தான் நம்ம எழுதணும். காணாருக்கும்னு இடம் இருக்கு, நம்ம பக்கத்துல காணாருக்கும்னு போடக்கூடாது. இங்க எப்படி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரிதான் நீங்க எழுதணும். ஓகேங்களா? ஓகே மேம். இது வந்து திருக்குறள் மாதிரிதான். லைன்ஸ் எந்தெந்த லைன்ஸ் எங்க இருக்கோ அது அதே மாதிரிதான் நீங்க எழுதணும். அதுல எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. மிஸ்டேக்ஸ் இல்லாம எந்தெந்த இடத்துல எதை சேர்க்கிறாங்க. இப்ப லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி லைன் பாருங்க, எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே அப்படின்னு வரும். ஆனா நம்ம எப்படி எழுதுறோம், பொதுவில் நட மிடுகின்ற சிவமே அப்படின்னு எழுதுறோம். இப்படிதான் எழுதணும். நம்ம வாசிக்கும் போது நம்மளுடைய தோதுக்கு நம்ம வாசிச்சுக்கலாமே தவிர்த்து எழுதும் போது எப்படி எழுதணும், இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எழுதணும். அப்பதான் நம்மளுக்கு ஃபுல் மார்க் வரும். ஓகேங்களா? இதுல வந்து அவங்களுடைய இறைவனுடைய எல்லாம் இறைவன் செய்யறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்தவர் படிக்காதவர் அப்படின்னு வேறுபாடு இல்லாம இன்பம் தரக்கூடியவன் இறைவன். இவ்வுலக காண முடியாத குருடர்களுக்கும் காண்பவர்களுக்கும் அறிவு கண்ணு அளிக்கக்கூடிய வல்லவன் அவன்தான். ஒரு செயலை செய்து முடிக்கும் திறன் உடையோருக்கும் அந்த திறன் இல்லாதவங்களுக்கும் அந்த செயலை செய்து முடிக்கும் ஆற்றலை அளிக்கிறவன் அந்த வல்லவன் இறைவன் தான். நல்லவருக்கும் தீயவருக்கும் நடுநாயமா இருக்கிறவன் அவன்தான். மக்களுக்கும் தேவர்களுக்கும் நலம் கொடுப்பவன் அவன்தான். உலகில் உள்ள எல்லாத்தையும் கண்டு மகிழ்ந்து வணங்கி வாழ்த்து அம்பலத்தின் கண் கூத்தாடுகின்ற சிவபெருமான் அப்படின்னு சொல்லி இதுல ஃபுல்லாத்தையும் இறைவனை புகழ்ந்து பேசுறாங்க. இதுல எல்லாத்தையும் என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா இறைவனுடைய அருளை போற்றி சொல்றாங்க. அதாவது இறைவனுடைய இயல்பை அவனுடைய இயல்பு என்னது, நம்மளுக்கு அருள்றது. அந்த அருளை என்ன பண்றாங்க, இதுல போற்றி சொல்றாங்க, வாழ்த்தா சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே கீழே உள்ளதை பாருங்க. தன் மதிப்பீடு வினாக்கள். இறைவன் யாருக்கு களிப்பருள்வான்? களிப்புனா என்னன்னு சொன்ன நானு, மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த மாதிரி. இறைவன் யாருக்கு அந்த மகிழ்ச்சி அளிக்கிறா? கற்றவருக்கும் அதாவது படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் கற்காதவர்களுக்கும் இறைவன் களிப்பருள்வான். இறைவன் யாருக்கு களிப்பருள்வான்? இறைவன் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் களிப்பருள்வான். பொதுவில் நின்று நடனம் ஆடுபவன் யார்? நம்ம யாரு பார்த்தோம்? சிவபெருமான். கேக்குதுங்களா? பொதுவில் நின்று நடனம் ஆடுபவன் யார்? சிவபெருமான். இதுல அந்த சிவபெருமான்னு சொல்லி யார் வந்து சொல்லியிருக்காத? அது ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காங்க.
ஓகே. வள்ளலார் இறைவனை எவ்வாறு அழைக்கிறார்? நான் இந்த செய்யுள்ள எப்படி அழைக்கிறாங்க? வள்ளலார் இறைவனை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, செய்யுள பாருங்க, செய்யுள பாருங்க. என் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மீனிங் வந்து என் தலைவனே. இந்த ரெண்டையுமே நம்ம குறிப்பா எழுதலாம். என் அரசே என் தலைவனே அப்படின்னு சொல்லி ரெண்டுமே நம்ம எழுதலாம். இல்ல என் அரசே அப்படின்னு போட்டாலுமே போதும். புரியுதுங்களா? எஸ் மேம். தொகுப்புரை. இறைவன் அனைவருக்கும் நன்மையும் இன்பமும் அளிக்க வல்லவன். எச்செயலையும் இறைவனை வணங்கி தொடங்க வேண்டும். இதுல உள்ள தொகுப்பு, அதாவது தொகுப்புனா ஷார்ட் ஃபார்ம்ல இதை வந்து சொல்லியிருக்காங்க. மேலுள்ளத ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க. இறைவன் வந்து எல்லாத்துக்குமே நன்மையும் இன்பமும் அளிக்கக்கூடியவன். எச்செயலையும் இறைவனை வணங்கிதான் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மேல உள்ள பாட்டை வந்து கீழே 2 லைன்ஸ்ல ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. பயிற்சி வினாக்கள். இறைவனை நினைத்து தொடங்கப்படும் செயல்கள் வெற்றி அடையும். சரியா தவறா? சரி. 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 ஏன்னா இதனுடைய நோக்கமே நம்ம என்னன்னு பார்த்தோம் முதல்ல. கடவுள் வாழ்த்து. இந்த செய்யுளுடைய இந்த வாழ்த்துடைய நோக்கமே நம்ம என்னன்னு பார்த்தோம். இறைவனை போற்றிதான் நம்ம ஆரம்பிக்கணும் ஒவ்வொன்னையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆமா தானே? அப்போ இது சரி. வள்ளலாரின் பெற்றோர் யாவர்? யார் பார்த்தோம் நம்ம? ராமையா பிள்ளை, இன்னொருத்தவங்க சின்னம்மையார். அப்பா பேரு ராமையா பிள்ளை, அம்மா பேரு சின்னம்மையார். நோட் பண்ணிக்கோங்க. ராமலிங்க அடிகளாரை மக்கள் எவ்வாறு அழைத்தனர்? வள்ளலார் என்று அழைத்தனர். கீழே பாருங்க, தொடர் கற்றல். ராமலிங்கரின் இறை சிந்தனைகளை தொகுத்தல். இறை சிந்தனைகள்னு சொல்லி நான் மேல 2 சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? இறை சிந்தனைகளை தொகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ராமலிங்க அடிகளார் இறை சிந்தனையை பத்தி சொல்லியிருந்ததை பத்தி எந்த புக்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க, எந்த புத்தகத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க, எந்த செய்யுள்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சொன்னேன். அதிகமா சொல்லியிருக்காது. ஜீவ காருண்ய ஒழுக்கம், இன்னொன்னு சமரச சன்மார்க்கம், ஜீவ காருண்ய ஒழுக்கம். இதுதான் இவங்களுடைய இறைவனை பத்தி அதிகமா சொன்னதுல, சிந்தனையை வந்து அதிகமா தொகுத்ததுல 2 புக்ஸ். ராமலிங்க அடிகளாரின் இறை சிந்தனை. இதை நான் உங்களுக்கு ஆன்சர் மாதிரி எப்படி எழுதுறது, விடை மாதிரி எப்படி எழுதுறதுன்னு நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ராமலிங்க அடிகளாரின் ஒளி வழிபாடு பற்றி அறிதல். இதுவும் அதுக்கப்புறம் 5th one பாருங்க, இறைவனின் உயர் குணத்தை எடுத்துரைக்க. இந்த 2nd one பாருங்க, ராமலிங்க அடிகளாரின் ஒளி வழிபாடு பற்றி அறிதல். இதை நீங்க வந்து தேடி பாருங்க. உங்களுக்கு கிடைக்கலன்னா எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? பொது நடமிடும் இறைவன் யார்? சிவபெருமான். களிப்பருளும் களிப்பு, வரம் அளிக்கும் வரம் எது?
அதாவது களிப்பருளும் களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி தரக்கூடியது, அளிக்கும் வரம், அளிக்கும் வரம், வரம் தரக்கூடியது. இது ரெண்டையும் எதை குறிக்கிறாங்க அப்படின்னா இறைவனுடைய அருளை தான் இந்த இடத்துல குறிக்கிறாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாவுமே என்னத்தை குறிக்கிறாங்க? இறைவனுடைய அருள். இறைவனின் அருள் தான் இந்த களிப்பருளும் களிப்பு. அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய, நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதும் சரி, நம்மளுக்கு வரம் தரக்கூடியதும் சரி இறைவனுடைய அருள். இறைவனின் உயர் குணத்தை எடுத்துரைக்க. அதுல ஃபுல்லாமே அந்த பாட்டு ஃபுல்லாவுமே என்னதான் இறைவனின் உயர் குணத்தை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல ராமலிங்க அடிகளாரின் ஒளி வழிபாடு பற்றி அறிதல். இது நீங்க தேடி பாருங்க. உங்களுக்கு கிடைக்கலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்புறேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். மத்த 4 கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் ஓகேவா? ஓகே மேம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். இப்ப அடுத்தது போலாம். பாருங்க, மொழி வாழ்த்து. மாணவர்களே, முந்தைய பகுதியில் இறைவாழ்த்து பாடலை பற்றி உணர்ந்தீர்கள். இப்பகுதியில் மொழி வாழ்த்து பகுதியை படிக்க உள்ளீர்கள். மொழி வாழ்த்து என்பது மொழியை வாழ்த்தி வணங்குவதாகும். மொழியை தாயாக நினைத்து வழிபடுவது தமிழர் பழக்கம். தமிழ் மொழி பழமையும் இனிமையும் உடையது. இதுல நம்ம முதல்ல இறை வாழ்த்து பார்த்தோம். இறை வாழ்த்து அப்படின்னா இறைவனை வாழ்த்தி புகழ்ந்து போற்றி சொல்றது. வாழ்த்துனா என்னன்னு பார்த்தோம். போற்றி புகழ்ந்து இயல்பை சொல்றது, அதனுடைய இயல்பை. அந்த மாதிரி இப்ப நம்ம மொழியுடைய இயல்பை சொல்ல போறோம். இதுல எந்த மொழிய குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழிய குறிப்பிட்டு சொல்றாங்க. தமிழ் மொழி பழமையும் இனிமையும் உடையதா இருக்கு அப்படின்னு சொல்லியும், தமிழ் மொழியை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா தாயாக நினைத்து வழிபடுவது தமிழர் பழக்கம். மொழிய தாயாக நினைத்து வழிபடுவது தமிழருடைய பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மொழிய போற்றி சொல்றாங்க இதுல. ஓகேவா? ஓகே. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ மேம். இல்ல கேக்குது மேம். சந்தேகம் இருக்கா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஓ நோ மேம். நோக்கங்கள். இதோடைய நோக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் மொழியின் இனிமைகளை எடுத்து கூறுவீர்கள். அதாவது தமிழ் மொழியுடைய இனிமெல்லாம் நம்ம எடுத்து சொல்றதுக்கும், பாடலின் இனிமையை நம்ம சுவைப்பட வெளிப்படுத்துறதுக்கும், சொற்சுவையும் பொருட்சுவையும் விவரிப்பா சொல்றதுக்கும், பாரதிதாசன் புலமையை திறத்தையும் எடுத்துரைப்பதற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சொல்றாங்க. இதனுடைய நோக்கம் என்னது? இந்த மொழி வாழ்த்துடைய நோக்கம் இந்த 4ஐயும் சொல்றாங்க. நம்ம முன்னாடி உள்ளது பார்த்தோம். முன்னாடி உள்ளது இறை வாழ்த்து, இறைவனை வாழ்த்தி சொல்றது. அது யார் எழுதுனா? நம்ம அதுல திருவருட்பா அப்படின்னு சொல்லி ஒரு செய்யுள் எடுத்தோம். அந்த செய்யுளை யார் எழுதுனா? திருவருட்பா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் எழுதினாங்க. அதே மாதிரி மொழி வாழ்த்துக்கு நம்ம ஒரு செய்யுள் எடுத்திருக்கோம். அந்த செய்யுள் யார் எழுதுனா அப்படின்னா பாரதிதாசன் எழுதினாங்க. பாரதிதாசன் எழுதுனதுல இருந்து ஒரு சின்ன செய்யுளை நம்ம இதுக்கு உதாரணமா எடுத்திருக்கோம் மொழி வாழ்த்துக்கு. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்ரத்தினம். இதுல நல்லா ஒண்ணு பாத்துக்கோங்க. அவங்களுடைய இயற்பெயரும் ஒண்ணு இருக்கு, அவங்கள மக்கள் அன்புடன் கூப்பிடுற பேரும் ஒண்ணு இருக்கு. ரெண்டுலயும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? இயற்பெயர்னா என்ன, மக்கள் அன்புடன் அழைக்கிற பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்ரத்தினம் என்பதாகும். பாரதியின் மேல் கொண்ட அன்பின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அவங்களுடைய இயற்பெயர் கனக சுப்ரத்தினம் தான். பாரதியின் மேல் அவங்க அதிகமா வச்சிருந்த பாசத்துடைய காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பேரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரை மாத்திக்கிட்டாங்க. இவரை புரட்சி கவிஞர் என்று மக்கள் அன்புடன் அழைப்பார். ஓகேங்களா? இவங்களுக்கு 3 பேர் இருக்கு. இயற்பெயர்னா கனக சுப்ரத்தினம், மக்கள் அழைக்கிற பேர்னா புரட்சி கவிஞர், அவங்களோட பேரு பாரதிதாசன்.
ஓகே மேம். ஓகேங்களா? இதுல வந்து எந்த பேரு எப்படி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. இயற்பெயர் கேக்குறாங்களா, இல்ல மக்கள் அன்புடன் அழைக்கக்கூடிய பேர் கேக்குறாங்களா, இல்ல அவங்களுடைய பேர் கேக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாத்துக்கோங்க. பாரதிதாசன் 29/4/1899 புதுச்சேரியில் பிறந்தார். எங்க பிறந்திருக்காங்க? புதுச்சேரியில. திரு ராமலிங்க அடிகளார் எங்க பிறந்தாங்க? அவங்க வந்து இது கடலூர் இல்லைன்னா 3 இடம் வந்து வரும். 3 ஊர்ல கடலூர் மாவட்டம். நான் ஊரு அப்படின்னு சொன்னேன். அதாவது கடலூர் மாவட்டத்துல வடலூருக்கு பக்கத்துல மருதூர்ல மருது. பிறந்திருக்காங்க. ம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மருதூர். கடலூர் மாவட்டத்துல வடலூருக்கு பக்கத்துல மருதூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காங்க. ஓகே. இவங்க புதுச்சேரியில பிறந்திருக்காங்க. இந்த ஆசிரியருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அவங்க எப்ப பிறந்தாங்க, எப்ப இறந்தாங்க, என்னென்ன புக்ஸ் எழுதுனாங்க, அவங்களுடைய பெற்றோர் நேம்ஸ், அவங்க பெற்றோருடைய பெயர்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய இயற்பெயர், அவங்களுடைய மக்கள் அன்புடன் கூப்பிடுற பேரு, அவங்க பேரு, இதெல்லாம் வந்து இப்ப இதுல பாரதிதாசன் இருக்கு. மேல வந்து என்ன இருந்துச்சு, நூலும் ஆசிரியரும்னு சொல்லி போட்டிருந்துச்சா, அது அது ரெண்டையும் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. கிளாஸ் ஒர்க்கு நம்ம தனியா எழுதணுமா மேம்? அதுக்கேட்ட சொல்றேன் நான். ஓகே. இவரது பெற்றோர்கள் கனகசபை இலக்குமி ஆவார். இவங்க பெற்றோர் கனகசபை இலக்குமி ஆவார். அவங்களுடைய ராமலிங்க அடிகளாருடைய பெற்றோர் பெயர் ராமையா பிள்ளை சின்னம்மையார். ராமையா பிள்ளை சின்னம்மையார். இது அவங்களுடைய பெற்றோருடைய பெயர். இவங்களுடைய பெற்றோர் பெயர் கனகசபை இலக்குமி ஆவார். நீங்க ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ராமலிங்க அடிகளார்னு போட்டு அவங்களுடைய பெற்றோர் நேம், அந்த மாதிரி ஒரு சின்ன நோட்ஸ். அந்த மாதிரி பாரதிதாசன் அப்படின்னு போட்டுட்டு அவங்களுடைய சின்ன நோட்ஸ், அந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்களுடைய புக்ஸ்: புரட்சி கவி, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு முதலான பல அரிய படைப்புகளை அளித்திட்ட இவர் 21/4/1964 இயற்கை எய்தனர். அதாவது மரணம் அடைஞ்சிட்டாங்க. இவங்களுடைய புக்ஸ்லயே ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் என்னென்ன? புரட்சி கவி, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான புக்ஸ். ஓகே. ஓகேங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல மேம். தன் மதிப்பீடு வினாக்கள். இப்ப நம்ம பார்த்ததுல ராமலிங்க அடிகளார் பத்தியும் பாரதிதாசன் பத்தியும் இதுல உள்ள அவங்களுடைய, அதாவது அவங்கள பத்தி நான் சொன்னேன்ல, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம், அவங்க புக்ஸ் எழுதுனது, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எல்லாமே புரியுதுங்களா? ஏதாவது புரியலன்னா கேளுங்க, நான் சொல்லி தரேன். ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரெண்டு பேருக்குமே புரியுதுங்களா? எஸ் மேம், நோ டவுட். மொழியை டேஷ் நினைத்து வழிபடுவது தமிழர் பழக்கம். தாயாக நினைத்து வழிபடு. தாயாக நினைக்கிறது தமிழருடைய பழக்கமா இருக்கு. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? நம்ம 3 படிச்சோமா? இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். மக்கள் அழைக்கிற பெயர் புரட்சி கவிஞர். அவங்களுடைய பெயர் பாரதிதாசன் அவரா வச்சுக்கிட்டு. எதனால வச்சாங்க? பாரதியினோட பாசத்தினால, அன்பு காரணமாக
என்ன பண்ணிக்கிட்டாங்க? பேரை மாற்றிட்டான். அவங்களோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை மாத்திக்கிட்டாங்க. இவங்களுக்கு 3 பேரு. அவங்களுக்கு 2 பேர் தான் இருந்துச்சு. ராமலிங்க அடிகளார்னு ஒரு பேரு. அவங்கள எல்லாரும் பாசமா எப்படி கூப்பிடுவாங்க? வள்ளலா. வள்ளலார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 2 பேர் தான் இருந்துச்சு. இவங்களுக்கு 3 பேர் இருக்கு. பாரதிதாசன், கனக சுப்ரதினம், அதுக்கப்புறம் புரட்சி கவிஞர். 3 பேர் இருக்கு. எந்தெந்த பேர் எது எதுக்கு அப்படின்னு சொல்றத கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. எழுதும் போது அப்படியே குழம்பிடாதீங்க. அதாவது இயற்பெயர் எது, மக்கள் அழைக்கிற பேர் எது, அவங்களுடைய பேர் எது, அவங்க அந்த பேரை மாத்திக்கிட்ட காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, செயல்பாடுகள். பாடலை இனிமையாக பாடி பாருங்கள். தமிழின் பெருமையை உணர்த்தும் பாரதிதாசனின் பிற பாடல்களை படித்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த செய்யுள் தமிழின் இனிமை. கன்னிகள். கன்னிகள் அப்படின்னு சொன்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 2 அடி பாடல்கள். கன்னிகள்னா என்னது? 2 அடி பாடல்கள். 2 அடி பாடல்கள். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனியசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரியுதுங்களா? இன்னொரு தடவை படிக்கவா? புரியுதுமா. திருப்பி படிங்க. கலை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். ஓகேங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கலாம். பாரதிதாசன் தமிழ் மொழியின் இனிமையை பலவாறு பாடி வியக்கிறார். தமிழின் இனிமை இன்பத் தமிழ், தமிழ் உணவு, தமிழ் பேறு, தமிழ் காதல் என்று பல பொருள்பட பாடல்களை புனைந்துள்ளார். தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் தமிழில் உள்ள இப்பாடலில் உலகில் உள்ள இனிமையான பொருட்களை எல்லாம் எடுத்து கூறி அவற்றை விட இனிமையானது தமிழ் என்று கூறுகிறார். அருமையான தம் உயிருக்கும் மேலானது என்றும் உணர்வு பொங்கு கூறுகிறார். இத பாரதிதாசன் எந்த அளவு சொல்றாங்க அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. கீழே இதனுடைய பொருள் சொல்லியிருக்காங்க. எந்த அளவு சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்ல தமிழுடைய இனிமை, இன்ப தமிழ், தமிழ் உணவு, தமிழ் பேரு, தமிழ் காதல் அப்படின்னு சொல்லி இதுல நிறைய பாடல்களை அவங்க வச்சிருக்காங்க. தமிழின் இனிமை, நம்ம இதுல தமிழின் இனிமையில கன்னிகள் அப்படின்றதுல ஒண்ணு பாக்குறோம். புரியுதுங்களா? பாரதிதாசன் எழுதினதுல தமிழின் இனிமை அப்படின்ற ஒரு செய்யுள்ல கன்னிகள் அப்படின்ற ஒரு செய்யுளை நம்ம பாக்குறோம். அதுல தமிழின் இனிமையில இன்ப தமிழ், தமிழ் உணவு, தமிழ் பேரு, தமிழ் காதல்னு நிறைய பாடல்கள் அவர் புனைந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா சிறந்ததையும் சொல்றாரு அவரு. எல்லா இனிமையானதையும் சொல்றாரு. இனிமையானதையும் சொல்லி, ஆனா இது எல்லாத்தையும் விடையும் இனிமையானது தமிழ் தான் அப்படின்னு சொல்லி கடைசியா அவர் அவருடைய உணர்வை சொல்றாரு அப்படின்னு. இந்த உலகத்துல உள்ள இனிமையான எல்லாத்தையும் அவர் ஒண்ணா சொல்லிட்டு, இருந்தாலும் இவ்வளவு இனிமையா இருந்தாலுமே தமிழ் தான் இனிமையானது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் சொல்றாருன்னு சொல்றாங்க. கீழே பாருங்க பொருள். நன்கு முற்றிய பழங்களின் சுவை மிக்க சுளை. சுளை அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, பழங்களோட சுளை. பழஞ்சுளை. கலை அப்படின்னா கரும்பு. நனி அப்படின்னா சிறந்த. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அந்த மீனிங்ஸும் அந்த பொருளும் பார்த்துட்டே வாங்க. நன்கு முற்றிய பழங்களின் சுவை மிக்க சுளை, பழச்சாறு. அதாவது
காஞ்ச பழம்னா காயா இருக்க ஒரு பழம் அப்படின்னா அதுல சுவை இருக்காது. கொஞ்சம் முத்திருச்சுன்னா என்ன ஆகும்? அதுல சுவை இருக்கும். அத சொல்றாரு. நன்கு முற்றிய கரும்பின் கண் உள்ள சாறு. கரும்பு களையிடை ஏறிய சாறும். களைன்னு சொல்லி இதுல எதை சொல்றாங்க? கரும்ப சொல்றாங்க. நன்கு முற்றிய கரும்பின் கண் உள்ள சாறு. குளிர்ச்சி தன்மை உடைய மலரில் ஏறியுள்ள தேன். பனிமலர் ஏறிய தேனும். என்ன சொல்றாங்க? பனிமலர், அதாவது குளிர்ச்சி. பனிமலர்னா குளிர்ச்சியான ஒரு பூல உள்ள தேனும். நன்கு காய்ச்சிய வெள்ளப்பாகின் சுவை. நன்கு காய்ச்ச வெள்ளப்பாகு. பாகிடை ஏறிய சுவையும். பாகுனா என்னது? பாகுனா அதான் வெள்ளத்தை காய்ச்சும் பொழுது வந்த ஒரு பாகு. அதுதான். அது நல்ல இனிமையா தானே இருக்கும். Yes, ma'am. வெள்ளப்பாகுனா வெல்லம். ம். வெள்ளத்தை தான் நல்லா காய்ச்சும் போது அதனுடைய சுவையை சொல்றாங்க. பசுவின் சுவை மிக்க பால். நனி பசு பொழியும் பாலும். நனி பசு பொழியும் பாலும். பசு கொடுக்கிற பால். தென்னை வழங்கிய குளிர்ந்த இளநீர். தென்னை நல்கிய குளிர் இளநீரும். ம். இவை எல்லாம் இனிமையானவை என்று நான் உறுதியாக கூறுவேன். இது எல்லாமே இனிமையானதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனினும் இவற்றை விட இனிமையானது என் தமிழ் என்று, அது எனது அரிய உயிரை காட்டிலும் மேலானது என்றும் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். அவங்க என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துல உள்ள எல்லா இனிமையானதையும் லைனா சொல்லிட்டு கடைசியா இது எல்லாமே இனிமையானதுதான், ஆனா இதை விட இனிமையானது என்னது? நான் சொல்லுவேன் உறுதி, தமிழ் தான், என்னுடைய தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லி, என்னுடைய உயிரை காட்டிலும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதனுடைய வாழ்த்து சொல்றார். வாழ்த்துனா என்னன்னு நம்ம படிச்சோம். போற்றி சொல்றது, வாழ்த்து. போற்றி புகழ்வது. ஒரு விஷயம் போற்றி புகழ்ந்து அதனுடைய இயல்பை சொல்றது வாழ்த்துன்னு சொல்லுவோம். நம்ம வாழ்த்தி சொல்றது. சோ இது 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 என்ன பண்ணிருக்காங்க? தமிழ் மொழி என்ன பண்ணிருக்காங்க? வாழ்த்தி சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? No, ma'am. கனியிடை ஏறியது எது? என்னன்னு பார்த்தோம். கனினா சுளை, கனிச்சாறுன்னு பார்த்தோமா? கேக்குதுங்களா? Yes, ma'am. கேக்குது. கனியிடை ஏறியது எது? கனின்னா சுளைன்னு சொன்னீங்களே அதுவா? கனியிடை ஏறியது சுளை. நன்கு முற்றிய பழங்களின் எளிமை மிக்க சுளைகள்னு சொன்னீங்க. பழஞ்சாறு. களியிடை ஏறியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுளை. களையிடை ஏறியது எது? களைனா நம்ம என்னன்னு பார்த்தோம்? கரும்புன்னு பார்த்தோம். களைனா முற்றிய கரும்போட சாறு, முற்றிய கரும்பின் சாறு. களையிடை ஏறியது சாறு. பசு தருவது யாது? பால். பசுவின் சுவை மிக்க பால். இளநீர். குளிர்ந்த இளநீர். உயிரினும் மேலானது எது? தமிழ் மொழி. ஓகே. இப்ப மேல இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? No, ma'am. இல்ல. இப்ப இதோடைய தொகுப்பு, அதாவது மேல கொடுத்திருக்கிறதுல ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி இவங்களே கொடுத்திருக்காங்க. மொழியை தாயாக நினைத்து போற்றுவது தமிழர் மரபு. நம்ம பார்த்தோமா? மொழியை தாயாக பாக்குறது தமிழருடைய மரபு. தமிழ் மொழி இனிமையானது. பாரதியின் மேல் கொண்ட அன்பால் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பழச்சுளை, கரும்புச்சாறு, தேனு, வெள்ளப்பாகு, பசும்பால், இளநீர் ஆகிய இனிமையானது. ஆனா இவற்றை காட்டிலும் இனிமையானது தமிழ். தமிழ் உயிரினும் மேலானது அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்றாங்க. இத மேல அவ்வளவு பெருசா கொடுத்திருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சின்ன நோட்ஸா அவங்களே கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? Yes, ma'am.
அதுக்கப்புறம் பாருங்க பயிற்சி வினாக்கள். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனக இயற் சுப்புரத். கடக சுப்புரத்தின். ம். பாரதிதாசன் பெயர் காரணம் என்ன? பாரதி மேல் கொண்ட பற்றினால் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ம். பாரதிதாசனின் பெற்றோர் யாவர்? கனகசபை இலக்குமி ஆவர். ம். கன்னி என்றால் என்ன? கண்ணினா 2 அடின்னு சொல்லுவாங்க. 2 அடி பாடல்கள். கன்னினா 2 அடி பாடல்கள். 2 அடி பாடல்கள். 2 அடியா இருக்கிறதுனால இது 2 அடி பாடல்கள். இனிமையானவை எவை? தமிழ். தமிழ். ம். அந்த நீங்க சொன்னீங்க அந்த இதுவா? என்ன? சுளைய பத்தி. புரியல. இல்ல நிறைய விஷயங்கள் சொல்லி சொன்னதா இல்ல தமிழ மட்டும் சொல்லணுமா? இல்ல, இனிமையானவை அது எல்லாமே இனிமையானதாலும் அதை விட இனிமையானதுன்னு உயர்ந்த எது சொல்லியிருக்காங்க? தமிழ் எது சொல்லியிருக்காங்க? தமிழ் மட்டும் சொல்லு. நம்ம தமிழ் எழுதுனா போதும். ம். ம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. இது புக்ல இதுவரைக்கும் தான் பார்த்தது இது புக் பிடிஎஃப் வந்து நாங்க எடுத்துக்கணுமா மேம்? புக் உங்ககிட்ட இல்லையா? அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா பிடிஎஃப் நாங்க அனுப்பிடுவோம், நீங்க தான் அந்த இது பண்ணுவோம்ல, ஜெராக்ஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி சொன்னாங்க. பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்க சொன்னாங்களா? அப்படிங்களா? அது எனக்கு தெரியல. நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்ல இப்ப வேற வெளியில வாங்கலாமா மேம்? அதான் எனக்கு தெரியல அதை பத்தி. நான் வேணா கேட்டு சொல்றேன் உங்ககிட்ட. அடுத்த ஓகே. கிளாஸ்ல இன்ஷால்லா நான் சொல்றேன் உங்ககிட்ட கேட்டுட்டு. இப்போ உங்களுக்கு இப்ப வந்து இந்த சப்ஜெக்ட பத்தி கான்டாக்ட் பண்ணணும்னா எது மூலமா கான்டாக்ட் பண்ணலாம்? நான் நம்பர் தரேன். ஓகே. ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ்னா மெசேஜ் பண்ணுங்க, ஏதாவது புரியலனாலும் மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே. அதே மாதிரி இந்த தொடர் கற்றல் அப்படின்றதுல நான் முன்னாடி ஒரு இது கொடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒலி வழிபாடு. மத்த எல்லாத்துக்கும் ஆன்சர் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஒலி வழிபாடு வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு வாங்க. யார் கரெக்டா எடுத்திருக்கீங்க, அத பத்தி என்ன உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஓகே. அதே மாதிரி இது 2யும் பார்த்துட்டு வாங்க. தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் பாரதிதாசன் பாடிய பிற பாடல்களையும் படித்து இன்புறுக. இதுல வந்து நம்மள சும்மா சொல்லதான் செஞ்சிருக்காங்க. ஆனா இது வேண்டாம். அதனால நீங்க வெறும் ஒலி வழிபாடு மட்டும் பார்த்துட்டு வாங்க. பாரதிதாசனின் பாடலை ஒப்பிட்டு தமிழ் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாரதியார் பாடலோடு பாரதிதாசனின் பாடலை ஒப்பிட்டு படித்து பாருங்கள். எல்லாமே படித்து பாருங்கள், படித்து இன்புறுக அப்படிதான் இருக்கு. அதனால நீங்க இதை பண்ணிட்டு வர வேண்டாம். ஆனா என்ன பண்ணுங்க, ஒலி வழிபாடு நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அத சர்ச் பண்ணி எழுதி உங்களுக்கு அதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வாங்க. ஓகே. ஓகேங்களா? கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. இல்ல மேம், நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் காமிக்கிறேன். இது நம்ம பார்த்தோமா? ராமலிங்க அடிகளாரின் ஒலி வழிபாடு பற்றி அறிதல் 2வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொன்னேன். இறை சிந்தனைகளை நான் வந்து சொன்னதுல ஜீவகாருண்ய ஒழுக்கம், சமரச சன்மார்க்கம் சொன்னா 2. இந்த மாதிரி. ஆனா அது ஒரு பேரா மாதிரி எழுதணும் நம்ம. அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். செகண்ட் ஒன்னும் உங்களுக்கு தெரியலனா நீங்க பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க, ஹோம்ஒர்க்கா. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு லாஸ்டா நான் எடுத்ததை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகேங்களா? மத்த 3க்கும் மத்த 4க்குமே ஆன்சர் சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்ன சொன்ன? பொதுவில் நடமாடும் இறைவன் சிவபெருமான். கலிப்பொருளும் கலிப்பும் வரமளிக்கும் வரலும். கலிப்புனா வந்து மகிழ்ச்சி, வரமளிக்கும் வரம். இது எல்லாமே யார் நம்மளுக்கு தரது? என்னது இது? இறைவனாலதான் கிடைக்கும். இறைவனுடைய அருள். அதனாலதான் திரு அருள்பா. ஓகேங்களா? திருவருட்பா இருக்கா? இதுல வந்து இறைவனுடைய அருளை வந்து சொல்றதுனால திரு அருள்பா, திருவருட்பா.
இதை ம். பிரிச்சா திரு பிளஸ் அருள் பிளஸ் பா. ஒரு plus பா. இறைவனின் உயர்குணத்தை எடுத்துரைக்குன்னு சொல்லிட்டு இது மேல உள்ள எல்லாமே இறைவனுடைய உயர்குணம் தான். ம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுச்சு. இந்த ரெண்டுல இறை வாழ்த்து மொழி வாழ்த்து இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல புரியுது புரியுது. ரெண்டுமே புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். மீனிங் பாத்துக்கோங்க. பொருள்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த மீனிங் பாத்துக்கோங்க. இது தெரியுங்களா? தஹுத் தெரியும். ஒருத்தரா சொல்லுங்க. முதல்ல யார் சொல்றா? ராமலிங்க அடிகளாரை மக்கள் எவ்வாறு அழைத்தனர்? வள்ளலார். என்னரசே. வள்ளலார். சரி, வள்ளலார். கரெக்டா? எஸ் மேம். வாழ்த்து என்னும் இப்பகுதியில் எத்தனை பகுதிகள் இடம்பெற்றுள்ளது? வாழ்த்து எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 6, 2, 3, 4. இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ம்? 2. நம்ம 2 தான் பார்த்திருக்கோம். அங்க எத்தனை பிரிச்சிருக்காங்க? நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமே. மொழி வாழ்த்து, ம். இறை வாழ்த்து, நான் ஃபர்ஸ்ட் வரல மேம். கொஞ்சம் லேட்டா வந்தேன். நீங்க சொல்லல நான் வரல. இப்பதான் பார்த்தோம். அதாவது வாழ்த்துல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தேனா, ம். வாழ்த்துனா போற்றுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா? ஆமா. 3 மேம். வாழ்த்து 3. ஓகேங்களா? என்னென்ன? இறை வாழ்த்து, வாழ்த்து, பார்த்தோம். நாட்டு அதுக்கப்புறம் வாழ்த்து, மொழி வாழ்த்து, மொழி வாழ்த்து. அதுக்கப்புறம் நாட்டு வாழ்த்து, நாட்டு வாழ்த்து. ஓகே. ஓகேங்களா? ம். ராமலிங்க அடிகளார் எந்த ஊரில் பிறந்தார்? கடலூரா? மருதூர். மருதூர். கன்ஃபார்மா? மருதூர். ஓகே. கடலூர் மாவட்டத்துல வடலூர்ல பக்கத்துல உள்ள மருதூர்ல பிறந்தார். இறைவனை நினைத்து தொடங்கப்படும் செயல்கள் வெற்றி அடையும். சரியா தவறா? சரி. பொதுவில் நின்று நடனமாடுபவர் யார்? இறைவன். சுமார். ஓகேங்களா? ஓகே மேம். இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ மேம். இல்ல மேம். இப்போ நம்ம 2 வாழ்த்து பார்த்துட்டோம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்? நாட்டு வாழ்த்து பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஓகே மேம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம் இதுல. ஓகே. நான் உங்களுக்கு என்னுடைய நம்பர் குடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு நம்பர் குடுக்குறேன். ஸ்டூடண்ட் கிட்ட எல்லாம் தனிப்பட்டு பேசக்கூடாதா மேம்? தெரியலம்மா. அத நான் கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு நான் உங்களுக்கு நம்பர் குடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் அதுல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது இப்ப ஒரு சந்தேகம்னா ஸ்டூடெண்ட் கேட்டுக்கலாமா அதுக்காக? அதுதான் எனக்கு சரியா தெரியல. நான் கேட்டுட்டு சொல்றேன். ஓகே. ஓகேங்களா? ஒரு சின்ன குரூப் மாதிரி ஓபன் பண்ணி அதுல நோட்ஸ்லாம் அனுப்புற மாதிரி கேட்டுட்டு நான் உங்களுக்கு கிரியேட் பண்றேன். ஓகே. ஓகேங்களா? இல்ல அவங்க வேற ஏதாவது? ஏதாவது ப்ராப்ளம் நம்பர்ஸ் வெளியில எல்லாருக்கும் குடுத்தா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொன்னாங்க. அதான் அதான் நான் ஒரு அதான் டவுட் எனக்கும் சரியா கேக்குறேன். தெரியல. அது அவங்க அடுத்த ஸ்டூடெண்ட் நம்பர் குடுத்தா ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா முஸ்லிம்ஸ் மட்டும் இல்ல. எல்லாருமே இருக்கிறதுனால அது இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் நான் கூட தயங்கி தயங்கி கேக்குறேன். சரி, சரி. அதான் எனக்கும் சரியா தெரியல. நானும் இது வரைக்கும் எதுவும் பார்க்கல. இன்ஷா அல்லாஹ் நான் கேட்கிறேன். அவங்க கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி போட முடியுமான்னு பார்க்கிறேன். அதுல ஏதாவது டவுட்ஸ்னா அதுக்கப்புறம் ஹோம்வொர்க் குடுக்கறது அதெல்லாம் போட முடியுமான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேங்களா?
இப்ப ஹோம்வொர்க் வேற நம்ம எழுதி குடுக்குறதுக்கெல்லாம் மார்க்ஸ் உண்டா மேம்? ஆமா. ஹோம்வொர்க்லாம் கரெக்ட்டா காம் பண்ணிட்டு வந்துரணும். குடுக்குற ம், ஹோம்வொர்க் எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டு வந்துருங்க. நான் இப்ப ம், நடத்துனத நீங்க ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே ம், அப்படியே விட்டுறாதீங்க. அப்படியே விட்டா மறந்துரும். நான் இப்ப சொன்னத ம், ஒரு கிளாஸ் முடிஞ்சோனே 8:20 ஆகுதா? 8:30 வரைக்கும் ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணி, ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன்ல ராமலிங்க அடிகளார்ன்னு போட்டு ஒரு சின்ன நோட்ஸ். பாரதிதாசன் ம், போட்டு ஒரு சின்ன நோட்ஸ். அத எடுத்து வச்சுக்கோங்க. செய்யுள் அவங்க எப்படி குடுத்துருக்காங்களோ, அதே மாதிரியே மனப்பாடம் பண்ணுங்க. எந்த ஒரு மாற்று ம், திருத்தத்த எடுத்துட்டு வராதீங்க. இந்த லைன்ல இதுதான் போடணும்னா, இந்த லைன்ல இதுதான் போடணும். ஓகேங்களா? ம். ஓகே மேம். ம். வேற ஏதாவது? நோ மேம். இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல மேம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நம்ம நாட்டு வாழ்த்து பார்க்கலாம். மேலும் வேற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். உங்க பேர் என்ன மேம்? என் பேர் ஆஷிகா. ஆஷிக். ம். ஓகே. மேம் ஒளி வாழ்ப்பு சொன்னீங்களா மேம்? ஒளி ஒலி வழிபாடு. அது ஆன்சர் டீட்டெயில்டா நம்ம எழுதிட்டு வரணுமா? டீட்டெயிலா பாருங்க. நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நானே வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன்ல, அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல. எஸ். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹோம்வொர்க் அது. ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நீங்க எடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். அது சரியா? தப்பான்னு. மேம் ஓகே. ஒரே ஒரு டவுட்டு. ம். இப்போ +2 5 சப்ஜெக்ட்ன்னு சொல்றாங்களே, ஆனா 6 சப்ஜெக்ட் தானே எல்லா இடத்துலயும். ஏன் அப்படி சொல்றாங்க? உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர், தமிழ், இங்கிலீஷ் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அதான் இது வந்து வேற வேற இது மாதிரி சொல்றாங்க. இது ம். அது எப்படின்னு சொல்றது? NIOSஓ சம்திங் சொன்னாங்க. ஆமா, ஆனா ஸோ ஆமா. இது அதுல ஆ அதுல வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கும்னு நெனைக்கிறேன். அ இல்ல இத வச்சு டிகிரி எல்லாம் படிக்கலாமா? படிக்கலாம். அதனால ப்ராப்ளம் வராதுல்ல? இல்ல, இல்ல. அதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. படிக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட் இல்லாம இருக்கு. அது இல்ல, இல்ல. அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே மேம். நேத்து கிளாஸ் யூ டிடன்ட் கம் மேம். புரியல. இவங்க மேம் மதீனா மேம் டிட் நாட் கம் டு இங்கிலீஷ் கிளாஸ் எஸ்டர்டே. நேத்து மறந்துட்டேன் சிஸ்டர். எனக்கு ஓகே. நான் இப்ப பிரஸ்டன்ல படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு கிளாஸ் அதுல இருக்கும், இதுல இருக்கும் மறந்துட்டேன். கூகுள் ஷீட் மேம். கூகுள் கிளாஸ் ரூம்ல. நான் வந்து ரிமைண்டர் வச்சுக்கிறேன். ஓகே மேம். ஓகேவா? லீவ் ஆயிக்கலாமா? எஸ் ஆ மேம். ஓகே. ஏதாவது டவுட்னா பார்த்துட்டு சொல்றேன். நான் ம். உங்ககிட்ட குரூப் வந்து ஓப்பன் பண்றத பத்தி கேட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. 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 அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ மேம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.